வணக்கம் மங்காளிகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா இருங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் ஸ்டெப் 5 நிமிஷம் வேலை. 5 நிமிஷம் வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட்டை ட்ரிபிளா மாத்தலாம். நீங்க 1 ரூபா போட்டீங்கன்னா 2 ரூபா. அந்த திராமகன் படம் மாதிரிதான் 1 ரூபா போட்டு 2 ரூபா எடுத்துக்கோங்க சார். 2 ரூபா போட்டு 4 ரூபா எடுத்துக்கோங்க சார். 50 ரூபா வச்சா 100 ரூபா, 100 ரூபா வச்சா 200 ரூபா சார். அந்த மாதிரிதான். அதாவது நீங்க 500 ரூபா போட்டு 1000 ரூபாய் எடுத்துக்கோங்க சார். 1000 ரூபாய் போட்டு 2000 ரூபாய் எடுத்துக்கோங்க சார். இந்த மாதிரிதான் வேலை. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. வந்து முழுக்க முழுக்க பண்ணாவே பண்ண போறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இதுக்கு வந்து ஒரு 3 ஸ்டெப் இருக்கு. இந்த 3 ஸ்டெப்ஸையும் கரெக்டா பார்க்கணும். இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணா மட்டுமே இந்த வேலைக்கு நீங்க வந்து தகுதியானவங்க. இல்லைன்னா யூ சோ ரிஜெக்ட். முதல் வழி வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வேணும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் வேணும். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. இப்ப பிதாமகன் படத்துல அவங்க லைலா எப்படி பண்ணுவாங்க? 1 ரூபா ஃபர்ஸ்ட் போடுவாங்களா, 1 ரூபா போட்டு 2 ரூபா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வேணும். கடை வாங்கிறாதீங்க, சரிங்களா? இரண்டாவது வழி வந்து பாத்தீங்கன்னா அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஒரு வெப்சைட், ஆப்ஸ், அதை சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர் வேணும். யூடியூபர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவரை வந்து நேம சொல்ல வேண்டே, கண்டுபிடிச்சுக்கோங்க. நீங்களே கண்டுபிடிச்சு தேடி கண்டுபிடிச்சு போங்க. ஏன்னா அவர் தேடி கண்டுபிடிச்சு போனாவே தன்னை பெரிய ஆளா நினைச்சுக்கிறாரு. அதனால தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? மூணாவது வந்து பாத்தீங்கன்னா முட்டு கொடுக்கணும். மண்டைய வச்சு அண்டா குடு. அப்படி என்னடா முட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அவருடைய வீடியோ அவர் அந்த யூடியூபர் பதிவு பண்றாப்புலன்னா அந்த யூடியூபரோட வீடியோக்கு முட்டுகள் முரட்டுத்தனமா கொடுக்கும். முரட்டுத்தனமா முட்டு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட், ஃபர்ஸ்ட் லைக்கிங், அந்த மாதிரி சாதாரண மட்டும் இல்லாம உங்களுடைய வீடியோ ரொம்ப ஜெனியூனா இருக்கும் ப்ரோ. எத்தனையோ யூடியூபர் இந்த மாதிரி வீடியோ போட்டாங்க, ஆனா எதுவுமே இந்த மாதிரி கிடையாது. ஆனா நீங்க இப்படி பக்காவா சொல்றீங்க, எப்படி ப்ரோ உங்களுக்கு மட்டும் இப்பெல்லாம் கிடைக்குது? கீப் இட் அப். இந்த மாதிரிலாம் முட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி முட்டு கொடுத்தாவே நீங்க எல்லாம் வந்து சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரி முட்டு கொடுக்க தெரியலன்னா கத்துக்கோங்க. முட்டு கொடுப்பது எப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு வழியில தேடுங்க. ஏதாச்சும் ஒரு வழியில உங்களுக்கு முட்டு கொடுக்கறத பத்தி வீடியோ கிடைக்கும். இந்த வீடியோ எல்லாம் முட்டு கொடுக்கறத பத்தி கத்துக்கிட்டு நான் அவரோட வீடியோ போய் பாருங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பண்ணாவே சொல்றேன். எப்படி பண்ணா சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஏன் பண்ணா சொல்லணும் அப்படிங்கிற அவசியம்னா, அந்த யூடியூபர் போட்ட வீடியோவை நம்பி ஒரு KLA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு KLA கடையை சாத்தி 3 நாள் ஆச்சு. ஓடி போயிட்டேன். அவன் தெரிஞ்சது அவன் எஸ் ஆயிருவேன் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அது தெரியாம மக்கள் சதுரங்க வேட்டை மாதிரி ஆகிட்டாங்க. சதுரங்க வேட்டை படம் மாதிரி ஆகிட்டாங்க. சதுரங்க வேட்டை மாதிரி 1000 படங்கள் வந்தாலுமே இந்த கூட்டம் திருந்தாது. இன்னைக்குமே திருந்த மாட்டாங்க. ஒருத்தன் ஏமாத்தணும்னா அவனோட ஆசையை தூண்டணும் அப்படிங்கிற அந்த மெத்தடை நல்லாவே ஃபாலோ பண்றாங்க. இவங்களும் அதை கண்டுக்கிறாம பணம்னோட அப்படி திருந்துறாங்க. ஏன்னா பணம்னா என்னங்கிறது எல்லாருமே தெரியும். காவல்துறை எவ்வளவு தூரத்துக்கு அவங்க அவேர்னஸ் கொடுத்தாலுமே இவங்க வந்து திருந்த மாட்டாங்க. காவல்துறைக்கு வந்து இது வந்து ரொம்ப வெட்டி வேலையாதே ஆக போகுது. ரொம்ப வெட்டி வேலையாதே ஆயிடுச்சு. அவங்களும் வாரத்துக்கு மாசத்துக்கு ஒரு தடவை அவேர்னஸ் கொடுத்தாலுமே இந்த ஆசை பிடிச்சவங்க வந்து என்னைக்குமே திருந்த மாட்டாங்க. ஆசை பிடிச்சவங்க திருந்துற வரைக்குமே திருந்தினா மட்டுமே இவங்கிற மாதிரி பிராடுகள் எல்லாம் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி பிடிக்க முடியும். அது வரைக்கும் பிடிக்க முடியாது. இப்ப தலைவர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப யூடியூபர் சொன்னேன் பாத்தீங்கன்னா, அந்த யூடியூபர் அந்த ஒரு வீடியோ நிறுத்திருந்தா கூட பரவாயில்ல. ஒரு மாசமா இந்த மாதிரி வீடியோ போறாப்புல, அதுல அந்த ஒரு வீடியோ நிறுத்திருந்தா கூட பரவாயில்ல. இதுல நான் ஏன் இந்த வீடியோ இன்னைக்கு பதிவு பண்ற மணிக்கு ஆகி போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த KLA அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது க்ளோஸ் ஆகி 3 நாளைக்கு மேல ஆச்சு. 3 நாள் ஆச்சு. கரெக்டா 3 நாள் ஆகி அது வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 நாள் ஆச்சுன்னா அவன் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அவன் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கான். அந்த யூடியூபர் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கான். அதுல ஏதாச்சும் ஒரு கமெண்ட்ஸ்ல போய் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி KLA க்ளோஸ் ஆயிடுச்சு தான் சொல்லியிருப்பாங்க. அதை விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி ஒரு கண்டென்ட்ல இப்போ ஒரு வீடியோ பதிவு பண்ணிருக்கேன். சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவு பண்றாங்கன்னா, அப்ப அவன் எவ்வளவு தூரத்துக்கு மக்களை வந்து முட்டாளா நினைச்சுட்டு பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறானும். அந்த KLA பத்தி வீடியோ போட்டிருந்தேன் பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு 32,000க்கு மேல வியூஸ் பாத்துருக்காங்க. 32,000க்கு மேல பாத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதாவது நம்ம ஒரு அக்யூரேட்டா ஒரு கணக்கு போட்டோம்னா அதுல எப்படியும் ஒரு 2000-3000 பேராச்சும் அந்த லிங்கை தொட்டு உள்ள போயிருப்பாங்க. அதுல அந்த லிங்கை தொட்டு உள்ள போயிருப்பாங்க. ஒரு 1000 பேராச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. கட்டாயமா ஒரு 1000 பேர் இருந்தா ஒரு 500 பேர், ஒரு 50 பேராச்சும் காசு கட்டிருப்பாங்க. காசு கட்டி இன்னைக்கு தலையில துங்க போட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த KLA நடத்துற ப்ராடுக்காக ஓடிப்பிக்கான். அதுக்கப்புறம் இப்ப இந்த பிலிப்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அப்ப பிலிப்ஸ் சொல்லும் போதே உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் வீடியோவாவே நான் பதிவு பண்றேன்.
நீங்க அப்படியே நினைச்சுக்கோங்க. அவன் எவனை சொல்றேன்னு தேக்கி பேசுறீங்க நீங்க அப்படியே நினைச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு அவேர்னஸ் வீடியோ இப்ப வந்து அவன் அந்த பிலிப்ஸ் சொல்லிட்டு போறானே அவனும் என்னைக்கு இப்போ ஓடி போவேன் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அதை நம்பி காசு கட்டி ஏமாந்து போயிடாதீங்க. அதுவே நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்றக்கூடிய ஒண்ணு. அவன் சொல்றேன்னு சொல்லிட்டு காசு கட்டி ஏமாந்து போயிடாதீங்க. அதாவது நேத்து ஒரு கமெண்ட்ஸ் பார்த்தேன். அந்த வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். இன்னைக்கு அதுல பாக்குற கமெண்ட்ஸ் பாதிக்கு மேல இல்லை. என்ன கமெண்ட்ஸ் பாதிக்கு மேல இல்லைன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி மூணாவதா ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, முட்டு கொடுக்கணும், முரட்டுத்தனமான முட்டு கொடுக்கணும். அந்த முட்டு கமெண்ட்ஸை தவிர்த்து அந்த முட்டுக்கு எதிராக போட்ட கமெண்ட்ஸ் எதுவுமே காணா. ஒண்ணு ஹைட் ஆயிடுச்சா இல்லைன்னா இவன் ரிமூவ் பண்ணிட்டானா அப்படிங்கறதான் தெரியல. அதான் ஒருத்தர்லாம் ரொம்ப மன வருத்தப்பட்டு பேசுறாப்புல. நம்ம வந்து அதனாலதான் இதை வந்து பண்ணாவே கொடுக்குறோம். ஏன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காசை சம்பாரிச்சிருப்பாங்க. இவனோட வீடியோஸ்ல அது ரியல் சொல்லி நம்பி காசு கட்டி ஏமாந்துட்டாங்க. அவன் சிம்பிளா ஒரே ஸ்டெப்பா சொல்லிட்டு போயிருவாங்க. நம்ம இவங்க கட்டினவங்களுக்கு எங்கே போச்சு அறிவு? அதவே நான் கேட்கிறேன், கட்டினவங்களுக்கு அறிவு எங்க போச்சு? அவன் சிம்பிளா சொல்லிட்டு போயிருவேன். நான் கட்ட சொன்னா அந்த வீடியோல நான் எங்கேயாச்சும் கட்ட சொல்லியிருக்கேன்னு பாருங்க. நான் என்னோட அமௌண்ட்டை நான் கட்டுறேன், அது என்னோட தனிப்பட்ட விருப்பத்துக்கு நான் கட்டி எடுத்தேன், உடனே நான் கட்ட சொன்னாங்கிற ஒரே வார்த்தையை கட்டிட்டு வச்சாயிருக்கேன். நீங்க கட்டினவங்களுக்குதே வந்து பாத்தீங்கன்னா இது நஷ்டம். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நம்பி போகாதீங்க. ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அண்டிதே இந்த வீடியோ. இந்த மாதிரி ப்ராடுகள் எல்லாம் நம்பி இனிமேலும் ஏமாந்து போகாதீங்க. ஒர்க் கோம்ல ஜெனியூனான நிறைய வெப்சைட் இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வீடியோஸ் பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி 3 தடவைக்கு 4 தடவைக்கு மேல அந்த வீடியோஸ் மாதிரியே ஒருத்தர் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பத்தி ஒரு வீடியோஸ் போடுறாங்கன்னா அந்த வெப்சைட் மாதிரியே எப்படியாச்சும் ஒரு வேற மொழியிலயாச்சும் சொல்லியிருந்தாலும் கூட அந்த வீடியோஸை வந்து பாத்துக்கோங்க. அந்த வீடியோஸ்ல சொல்லக்கூடிய வெப்சைட்டை இதே யூடியூப்லனா கூகுள்ல சர்ச் பண்ணி இந்த ட்ரெஸ் பைலைட் அப்படின்னு சொல்லி வெப்சைட் இருக்கு. ட்ரெஸ் பைலைட்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கட்டும் உள்ள ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட் வந்து ரியலா அதாவது அந்த ஒர்க் பண்ணவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ஸா போட்டுருப்பாங்க. அதுலயும் இந்த ப்ராடு பைல போய் கமெண்ட்ஸ் போடுவாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அந்த ட்ரெஸ் பைலட் கண்டுபிடிச்சு நீட்டான கமெண்ட்ஸ் ஒரு ஜெனியூனான கமெண்ட்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க. அதுல வந்து நீங்க ஸ்டார் ரேட்டிங்கை பொறுத்து இந்த வெப்சைட் வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் ட்ரெஸ் பைலட்டிங் மூலமா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய ஆப்ஸ் இருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஃபேக்கா ரியலா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கான வெப்சைட் நிறைய இருக்கு. அதுல வந்து கண்டுபிடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ராடு பைல்களை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்து போகாதீங்க அப்படிங்கறதே நம்மளோட ஒரு தனிப்பட்ட கருத்து. அதனால அந்த ஒரு வீடியோட நிறுத்தினால இந்த மாதிரி வீடியோ நம்ம போட வேண்டிய அவசியம் வந்திருக்காது. 3 வீடியோ இந்த மாதிரி 3-4 வீடியோக்கு மேல போடும்போது எவ்வளவு தூரத்துக்கு நம்மள வந்து முட்டாளா நினைச்சுக்கிட்டேன் அப்படிங்கறத நீங்க நினைச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். பாய் பாய்.